புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்றன. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 289 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்து 7590 மாணவர்கள் மற்றும் 7362 மாணவிகள் என மொத்தம் 14952 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இந்த தேர்வு முடிவுகள் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வெளியானது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் தேர்வு எழுதிய 6527 மாணவர்கள், 6801 மாணவிகள் என மொத்தம் 13328 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அனைத்து பள்ளிகளின் தேர்ச்சி சதவிகிதம் மொத்தம் 89.14% ஆகும். இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அரசு பள்ளிகளில் 2924 மாணவர்கள், 3099 மாணவிகள் என மொத்தம் 6023 பேர் தேர்வு எழுதினர். இதில் 2085 மாணவர்கள், 2617 மாணவிகள் என மொத்தம் 4703 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளிகளில் மட்டும் 78.08% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் மட்டும் அரசு பள்ளிகளில் 2267 மாணவர்கள், 2430 மாணவிகள் என 4697 பேர் தேர்வு எழுதினர். இதில் 1713 மாணவர்கள், 2124 மாணவிகள் என மொத்தம் 3837 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் மட்டும் 81.69% தேர்ச்சி பெற்றுள்ளது. காரைக்காலில் 657 மாணவர்கள், 669 மாணவிகள் என மொத்தம் 1326 அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் 373 மாணவர்கள், 493 மாணவிகள் என மொத்தம் 866 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். காரைக்காலில் அரசு பள்ளிகளில் 65.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தம் உள்ள 289 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 107 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. புதுச்சேரியில் 90 பள்ளிகளும், காரைக்காலில் 17 பள்ளிகளும் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தம் உள்ள 108 அரசு பள்ளிகளில் 8 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. புதுச்சேரியில் 7, காரைக்காலில் 1 பள்ளி என 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்து 553 மாணவர்கள் பாட வாரியாக 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். ஆங்கிலத்தில் 20 பேரும், கணிதத்தில் 355 பேரும், அறிவியலில் 77 பேரும், சமூகவியலில் 101 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகளில் கணிதத்தில் 15 பேரும், அறிவியலில் 3 பேரும், சமூகவியலில் 4 பேர் என 22 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் புதுச்சேரி கடற்கரை சாலை முதலிடம் வகிக்கிறது. சுமார் 1 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை சிமெண்ட் சாலையாக அமைக்கப்பட்டுள்ளது. சாலையின் இரு புறங்களிலும் மின்சார விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதற்காக இரும்பிலால் ஆன கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தொடர் பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் இந்த இரும்பு கம்பங்கள் கடலின் உப்பு காற்றுப்பட்டு துருப்பிடித்து போயுள்ளது. அதன் நுனிப்பகுதியில் மாட்டப்பட்டுள்ள மின்சார விளக்குகள் எடை தாங்க முடியாமல் முறிந்த நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆபத்தான முறையில் பொருத்தி இரவு நேரங்களில் இதனால் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு அந்த மின் விளக்குகளும் எரிவதில்லை. இதேபோன்று கடற்கரை சாலையில் பெரும்பாலான விளக்குகளும் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. மின் விளக்குகள் எரியாததால் கடற்கரை சாலை பெரும்பாலும் இரவு நேரங்களில் இருள் சூழ்ந்த நிலையில் காணப்படுகிறது. மின் விளக்குகள் அருந்து கீழே விழுந்தால் ஆபத்து ஏற்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே மின் விளக்குகளை சரி செய்ய வேண்டும். மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடும் இங்கு சக்தி வாய்ந்த விளக்குகளை வெளிச்சமாக வைத்திருக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், புதுச்சேரியில் காவல்துறை தற்போது சுதந்திரமாக நடப்பதால் தான் போதைப் பொருட்கள் அதிக அளவில் பறிமுதல் செய்யப்படுகிறது என்றும், மேலும் அதிக அளவில் பதுக்கப்படுகின்ற போதைப் பொருட்களை கண்டுபிடிக்கும் வகையில் காவல்துறைக்கு முழு அதிகாரம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்காக புதுச்சேரி காவல்துறையில் சிறப்பு பிரிவை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், போதைப் பொருட்களால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டார். கடந்த 3 ஆண்டுகளில் இதுதான் முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனை. இந்த அரசாங்கத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். பதவி உயர்வுக்கான துறை சார்ந்த அசிஸ்டன்ட் தேர்வு நடைபெற்றது. 10 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே அந்த தேர்வை எழுத வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அனுபவங்கள் இல்லாதவரையும் தேர்வு எழுத அனுமதிக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான ஒன்று என்றார். தேர்வை நடத்திவிட்டு அதற்குண்டான மதிப்பெண்களையும் தரவரிசை பட்டியலையும் வெளியிடாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், தரவரிசை பட்டியலை வெளியிட்டால் இவர்களின் குற்றங்கள் வெளியே தெரிந்துவிடும் என்று அதிகாரிகள் தயங்குவதாக குற்றம் சாட்டினார்.
தேர்வு எழுதிய அத்தனை பேரின் மதிப்பெண்களையும் வெளியிடுவதோடு விடைத்தாட்களையும் பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இல்லை என்றால் இது குறித்து சிபிஐக்கு புகார் அளிக்க உள்ளதாகவும் கூறினார். 600 பேர் மட்டுமே தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய மதிப்பெண் பட்டியலை வெளியிட இவர்களுக்கு என்ன தயக்கம் என்று கேள்வி எழுப்பிய அவர், முதலமைச்சரின் ஆலோசனைகளை இங்கிருக்கும் கவர்னர்கள் ஏற்க மறுக்கின்றனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு இந்த நிலைப்பாடு என்றால் இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய முதலமைச்சர் தெரிந்தும் தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி குறித்து விமர்சனம் செய்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், நடந்து முடிந்த 3 கட்ட தேர்தல்களிலும் தேர்தல் துறை பல முயற்சிகளை எடுத்தும் வெப்பம் காரணமாக எதிர்பார்த்த வாக்கு சதவிகிதம் உயரவில்லை என்றும், பிரதமர் மோடி தனது பிரச்சாரத்தின் போது முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை பேசி வருகிறார் என்றும், பிரதமர் என்ற நிலையில் இருந்து இறங்கி வந்து காங்கிரஸ் கட்சியை அவர் தரம் தாழ்ந்து பேசுகிறார், பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் தாலியை கூட இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று பேசி வருகிறார். இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குழம்பி போய் இருக்கிறார் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 3 ஆண்டுகளை தாண்டி உள்ளார். இந்த 3 ஆண்டுகளில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியின் சாதனை 0 தான் என்றும், முதியோர் பென்ஷனை 500 ரூபாய் உயர்த்தி கொடுத்ததுதான் இவர்களின் சாதனை என்றும் குறிப்பிட்டார். இது ஊழல் நிறைந்த ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளதாகவும், 3 ஆண்டு கால சாதனை புதுச்சேரி மக்களை வஞ்சித்ததுதான். கல்வித்துறையில் மாணவர்களின் நலனுக்காக காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை முடக்கும் வேலையை முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் செய்து வருகின்றனர் என்றும், இதனை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக குற்றம் சாட்டினார். நீட் தேர்வை தாங்கள் எதிர்க்கிறோம், ஆனால் தற்போது செவிலியர் படிப்புக்கும் நீட் தேர்வை கொண்டு வருகின்றனர். ஏழை எளிய மக்களுக்கு செவிலியர் படிப்பு படிக்க முடியாத சூழல் ஏற்படும் என்றும், இதனை அனைத்து கட்சியினரும் எதிர்க்க வேண்டும் என கூறினார். 3 கட்ட தேர்தலில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் உள்ளதாகவும், நிச்சயமாக 7 கட்ட தேர்தல் முடிந்ததும் இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்றும், இந்தியா கூட்டணி தலைவர்கள் அமர்ந்து பேசி யார் பிரதமராக வர வேண்டும் என முடிவெடுப்பார்கள் எனவும், ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்பதுதான் தனது தனிப்பட்ட கருத்து என்றார். வில்லியனூர் அருகே உள்ள ஒதியம்பட்டு சுபாஷினி நகரை சேர்ந்த ஜெயபால் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவரது இளைய மகள் மேனகா மரப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து அரசு பொதுத் தேர்வை எழுதினார். இந்நிலையில் +2 பொதுத் தேர்வு முடிவுகளில் அவர் 600க்கு 334 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருந்தார். குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மனமுடைந்த மாணவி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டின் அறையில் ஃபேனில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து மாணவி மேனகாவின் தாய் பச்சையம்மாள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் கடந்த 6ஆம் தேதியன்று வெளியானது. இதில் புதுச்சேரியில் ஒரு அரசு பள்ளி உட்பட 55 பள்ளிகள் 100% தேர்ச்சி அடைந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தன. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளும் வளர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களின் ஆர்வமாக இருந்தாலும், அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு தரப்பினர் உதவிகளை செய்து வருகின்றனர். இதற்கு ஒருபடி மேலாக சென்று மாணவ மாணவிகளுக்கு காவல்துறையினர் செய்த நிகழ்ச்சி சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பாராட்டுகளை குவித்து வருகிறது. அதாவது, புதுச்சேரி திருப்புவனை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்டு மதகடிப்பட்டு கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் பயின்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் வகையில் திருப்புவனை காவல் நிலையத்திற்கு அழைத்த உதவி ஆய்வாளர் இளங்கோ +2 பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்து எழுது பொருட்களை இலவசமாக வழங்கி கௌரவப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் மாணவ மாணவிகளுக்கு விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் உதவி ஆய்வாளர் இளங்கோ தனது கையால் தலை வாழை இலை போட்டு வடை, பாயாசம், கூட்டு, பொரியல், காரக்குழம்பு, சாம்பார், மோர், ரசம் என அறுசுவையோடு பரிமாறி மாணவ மாணவிகளையும் பெற்றோர்களையும் நிகழ வைத்தார். மாணவ மாணவிகளும் வயிறார உண்டு காவலர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ, வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும் என்று லட்சியம் வைத்திருக்கிறார்களோ அதை நோக்கியே மாணவர்களின் பார்வை இருக்க வேண்டும் என்றும், தவறான பாதைக்கு யாரும் சென்றுவிடக் கூடாது என்று மாணவ மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த அளவிற்கு தங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்த பெற்றோர்களை ஒருபோதும் கைவிடக் கூடாது என்றும், அவர்களை மறக்க கூடாது என்றும் கேட்டுக்கொண்ட உதவி ஆய்வாளர் இளங்கோ, மாணவர்களின் எண்ணம் அனைத்தும் சாதிக்க வேண்டும் என்பதில்தான் இருக்க வேண்டும். மாணவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றால் நிறைய பயில வேண்டும் என்றும் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை கூறினார். 12ஆம் வகுப்பில் சாதனை படைத்த அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் காவல் நிலையத்திற்கு அழைத்து பரிசுகள் வழங்கி தலை வாழை இலை போட்டு அறுசுவையோடு விருந்து வழங்கி கௌரவித்த காவலர்களின் செயல் பொதுமக்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது பாராட்டுகளையும் குவித்து வருகிறது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது.
ஹைதராபாத் பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வாளர் ரோஹித் வெமுலா கடந்த 2016ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். பல்கலைக்கழக நிர்வாகத்தின் தொடர் அழுத்தம் மற்றும் ஒன்றிய பாஜக அரசின் அழுத்தம் காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தலித் ஆய்வாளர் ரோஹித் வெமுலா தற்கொலை வழக்கில் நீதி வழங்காமல் குற்றம் சாட்டப்பட்டோரை விடுவித்தும் ரோஹித் வெமுலா தலித் அல்ல என்று கூறி ஹைதராபாத் காவல்துறையினர் தற்போது அந்த வழக்கை முடித்து வைத்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் சோமாயனம் என்ற நாடகத்தை அரங்கேற்றிய நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் தமிழ்வாணன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் சிவச்சந்திரன், ஆதிரை, உதயபாஸ்கர், தொல்காப்பியன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொடிலன் மற்றும் அமைப்பு செயலாளர் திருமார்கள் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். இதில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் மாணவர் அமைப்பு நிர்வாகிகள் மணிமாறன், பிரவீன், உதயராஜ், நௌபல், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம், தீனா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாஜக ஆட்சியில் உயர்கல்வி நிறுவனங்களில் கருத்துரிமை பறிக்கப்படுவதை கண்டித்து முழக்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் எழுப்பப்பட்டன. ரோஹித் வெமுலா வழக்கை தெலுங்கானா காங்கிரஸ் அரசு மறு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், அதேபோல் புதுச்சேரி பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் நீக்கத்தை திரும்பப் பெற வேண்டும் என போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்திய கடலோர காவல் படையின் ராணி துர்கா கப்பல் சார்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்திய கடலோர காவல் படை வீரர்களிடையே 3 போட்டிகள் அடங்கிய ட்ரைத்லான் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்தப்பட்டது. முன்னதாக வீரர்கள் காரைக்கால் கடற்கரையில் 750 மீட்டர் நீச்சல் போட்டியில் ஈடுபட்டு அதனைத் தொடர்ந்து கடற்கரையிலிருந்து 20 கிலோமீட்டர் மிதிவண்டி போட்டி துவங்கி காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கல்லூரி வரை சென்று மீண்டும் கடற்கரையை வந்தடைந்தனர். தொடர்ந்து 5 கிலோமீட்டர் கடற்கரையிலிருந்து இந்திய கடலோர காவல் படை அலுவலகம் வரை ஓட்டப்பந்தயம் என 3 போட்டிகள் உள்ளடக்கிய ட்ரைத்லான் சாம்பியன்ஷிப் போட்டியில் கடலோர காவல் படை வீரர்கள் பங்கேற்றனர். முன்னதாக போட்டியினை இந்திய கடலோர காவல் படை கமாண்டர் பிரதீப் குமார் ஷாகா துவக்கி வைத்தார். தொடர்ந்து நடத்தப்பட்ட ட்ரைத்லான் சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரேம்குமார் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றார். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை கமாண்டர் விஜய் விஸ்வநாதன் வழங்கினார். தமிழக அரசின் கல்வி பாடத்திட்டத்தை பின்பற்றும் புதுச்சேரி மாநில பள்ளிக் கல்வித்துறை சார்பில் 155 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 14,012 மாணவர்கள் +2 பொதுத் தேர்வு எழுதினர். இதற்கான முடிவு தமிழக அரசு வெளியிட்டதை தொடர்ந்து புதுச்சேரி மாநில +2 தேர்வு முடிவுகள் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் வெளியானது. அதன்படி இந்த ஆண்டு +2 பொதுத் தேர்வில் 92.41% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதாவது 12,948 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இது கடந்த ஆண்டை விட 0.26% குறைவாகும். அரசு பள்ளிகளை பொறுத்தமட்டில் 85.35% ஆகும். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 55 அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது. அதிகப்படியாக கணிப்பொறி அறிவியல் பாடத்தில் 165 மாணவர்கள் 100க்கு 100 எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ் மொழியில் யாரும் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் பெருகி வருவதால் காவல்துறை கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. அவ்வகையில் பெரிய கடை காவல் சரகத்திற்குட்பட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வாளர் ஜெய்சங்கர் மற்றும் உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையில் காவல்துறையினருடன் சேர்ந்து பல்வேறு சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் 45 அடி சாலை தமிழ்ச்சங்கம் அருகே திடீரென இருசக்கர வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் வருடந்தோறும் கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெறும். இதில் புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழக பகுதியை சேர்ந்த தமிழறிஞர்கள், கவிஞர்கள் கலந்து கொள்வார்கள். இதில் தமிழறிஞர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் கம்பன் விழாவின் 2ஆம் நாள் விழா கலையரங்க வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் JVS அறக்கட்டளை சார்பில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமனின் மகன்களான JVS ஆறுமுகம் மற்றும் சந்திரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கம்பன் கழக நிர்வாகிகள், தமிழறிஞர்கள், கவிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.